Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தமாத்துண்டு vlog பார்த்தலாம். குட்டியோட vlog தான் வரும். ஏன்னா நிறைய செய்யறோம் ஆனா வீடியோ வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா தகன்னு கொதிச்சிட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னா கிடாரங்க. ரைட் தானே? ஆமா. கிடாரங்க. அப்ப நார்த்தங்க வேற, கிடாரங்க வேற, பப்ளி மாஸ் வேற, எலுமிச்சங்க வேற. எலுமிச்சங்க எங்களுக்கு தெரியும். பப்ளி மாஸ் வந்து பெருசா இருக்கும், உள்ள வந்து சிகப்பு கலர்ல இல்லனா ரோஸ் கலர்ல இருக்கும். அதான பப்ளி மாஸ். இது பாத்தீங்கன்னா கிடாரங்கவா. நான் இது கிடாரங்க நார்த்தங்காக்கு தான் வித்தியாசம் தெரியாம தெரிஞ்சேன். இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணையுமே அவிக்கணும். இப்போ இத அவிச்சிட்டு உடனே செய்யலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மரத்துல பறிச்சது வந்து என்ன செய்ய போறோம்னா ஊறுகாய் செய்ய போறோம். இதுல வந்து வெல்லம் அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இது வந்து ரொம்ப அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். ஆமா, அதுவும் எங்க மாமியார் சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இதை செஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதனால அம்மா அவிக்க போட்டிருக்காங்க, நான் கூட சேர்ந்து அவிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் அப்புறம் எப்படின்னு. ஓகே, கிடாரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் அம்மா அதில் இருக்க சீட்ஸில் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டாங்க. இனிமே தான் இதை செய்யணும். இங்கிட்ட வந்து சாம்பார் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கிட்ட சாதம் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு ஆள் சாப்பிட ரெடியாக இருக்காப்லாங்கிட்ட சரி. ஓகே, என்ன பண்ண போறீங்க? விளாவரியா சொல்லுங்க. எப்படி பண்ண போறீங்க? எப்படி பண்ண போறீங்க? இதை வந்து சின்னமா அரிஞ்சு பூண்டு பட்டை மிளகாய் எல்லாம் போட்டு வெல்லம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி தாளித்து செய்ய போகிறோம் ஊறுகாய். ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு பூண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து வெல்லம் போட்டு புளி கொஞ்சோண்டு ஊற்றி தாளித்து பண்ண போகிறாங்களா அம்மா. எப்படிங்க பார்க்கலாங்க? என்ன பார்த்தீங்கிற நீ? இதைத்தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். அது பழையபடி சேமியா கடிச்சதுக்கே வந்துருச்சு. சேமியா பாப்பாவுக்கு சேமியா கொடுக்குறான். இன்னைக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு மத்தியானம் இங்கே எவ்வளோ திக்கா இருக்கு. நான் அதுக்கு தான் ஆத்தாடின்னு என்னன்னா இங்கே பாருங்களேன். இது என்ன தெரியுமா? அந்த ஆடமகி. அதான் இது வந்து நாட்டு மாட்டு பால். ஓகேங்களா? இது வந்து மாடு வந்து கலப்பின மாட்டோடைய பால் கிடையாது, நாட்டு மாடு பால் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அதோட தயிர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெய்யோட டேஸ்ட் மாறி இருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நெய்யும் இப்போ இருக்க நெய்யும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ நாட்டு மாடு பால் மட்டும் தான் கிடைச்சது, கலப்பின மாடு கிடையாது. இதை விட நான் என்ன பண்ணேன்னா நல்லா கொதிக்க வச்சேன். இதை விட திக்காலாம் சில பேர் காட்டுறாங்க, எங்களுக்கு இதுவே திக்குதான், நல்லா இருக்குது. இதுதான் இன்னைக்கு தயிர் சாதம் தான் தம்பி பாப்பாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு தான் இங்கே வறுத்துக்கிட்டு இருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் அடிக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்களேன், கை பாத்தீங்களா? இரும்பு கைடா, பெரிய இது. நெருப்புக்குள்ள கை விட்டு நான் இதை எடுப்பேன், லாவா. அது தீப்பிரி திரும்பவும் தீப்பிரின்ற தீப்பொறி. ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் இதுதான் வந்து இது. ஆமா. ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிருக்க தம்பி பாப்பாக்கு? ஸ்நாக்ஸ் வந்து எனக்கே புரியலடா. பழம். ஓகே, பனானாவும் இருக்கு, ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு, அதை தான் கொடுக்க போறேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுனால அப்படி இப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு க்ளீன் பண்ணி வெள்ளையேன்னு காட்டுறேன் கிச்சனை. ஓகே, நடக்கட்டும். பல பரிணாமங்கள் எடுத்த ரூம் இது. ஃபர்ஸ்ட் தியேட்டர், அப்புறம் எடிட்டிங் ரூம், அப்புறம் ஜிம் ரூம், இப்போ எல்லாம் சேர்ந்த கலவையாகி போச்சு. இதான் மகி டெய்லி கட்டி பிடிச்சி அவான்னு பாட்டு பாடிட்டு கிடப்பாரு. பாக்ஸிங் பண்ணுவார், வந்து வெகு ஒரு 10 வாட்டி குத்துவாரு. அப்பா போதும் அப்படின்ட்டு வந்துடுவார். ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது. நான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கண்ணாடி வாங்கியிருக்கோம். அந்த 2 பெரிய கண்ணாடியும் இங்கே தான் மாட்டணும், பக்கத்தில். இவர் பிளான் பண்ணாரு, ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு. அதை விட நான் சொன்னேன், எங்கள் செவரு ஃபுல்லாக கண்ணாடி போட்டுக்கடா மச்சான்ட்டு. ரொம்ப செலவாகும்னு சொல்கிறாங்க. கேட்டேன். செலவு இல்லை, கண்ணாடி மட்டும். அந்த என்னன்னா நம்ம கண்ணாடி வாங்கிட்டு வந்து இங்கே ஆள் வச்சு ஒர்க் பண்ணி அந்த ஃப்ரேம் மாதிரி போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணணுமா? பயமா இருக்கு, வர வழியில் உடச்சு போச்சுன்னா சுக்குநூறா போயிருமேன்ட்டு. அதனால கண்ணாடி சுக்குநூறுனா எடுத்து வச்சுக்கலாம், வீட்டில் சுக்கு தேவை தானே. என்ன அறிவு பிள்ளைக்கு. இப்ப 2 கண்ணாடி, அந்த 2 கண்ணாடியில வந்து ஒண்ணு வந்து இங்க, இன்னொன்னு என்ன வர மாட்டேங்குது. வெளியே இடு. வெயிட் அது எப்படி 10 கிலோக்கு மேல இருக்கும் அந்த கண்ணாடி. வெயிட்டா இருக்கு. ஆமா, ஸ்ட்ராங்கா பண்ணி. வெயிட் செவுத்துல மாத்த கூடாது உனக்கு சொன்னதே இல்லையா? 2 கண்ணாடியும் உனக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கு. 10 கிலோ. ஒரு கண்ணாடி 5 கிலோ இருக்கு. நல்ல பெருசா தான் மச்சான் இருக்கு. ஆமா, நல்ல பெரிய கண்ணாடியா இருக்கு. இப்ப இதுல ஒரு கண்ணாடி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு இடத்துல மாட்டணும் ஆசை வந்துச்சு. அந்த இடத்த நான் காட்டுறேன். உண்மையாவே அந்த கண்ணாடி எதுக்காக அங்கே வைக்கிறது அப்படி சொல்லுங்க. என்ன நிறைய பேர் சொல்லிட்டாங்க பூஜை ரூம்ல கண்ணாடி வைங்க, ஆனால் ஏன் வைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ரீசன் தெரிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்ணாடி தூக்கி அங்கே போகலாம், கண்ணாடி அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த கண்ணாடி எதை வச்சு தெரியுமா கட் பண்ற? அந்த கயிறு தெரியுதுங்களா? சிறு திரும்பும் பல் குத்த உதவும். ஆனால் இதை வச்சு பல்ல குத்துறோம்னா ரத்தம் தான் வரும். இது வந்து அந்த நம்ம துணிங்களை நூல் பிரிக்கிறது.
டெய்லராக இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். அதை வச்சு தான் இப்போ கட் பண்ண ஈஸியாக வருது பாருங்க. அடாடாடா. ஸோ இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கவங்க வந்து செஞ்சு விற்றது. இது நான் கடையில் போய் வாங்கலை. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னாரு. சரி பார்த்தோம், ரொம்ப சங்கடம் வந்து சரி 2 கண்ணாடி கொடுங்கன்னு. சரி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி கேட்டு வாங்கினோம்னாக்கா காசை கொஞ்சம் கூட தான் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி ஓகே வாக்கு கொடுத்துட்டோம் வாங்கிக்கிறேன்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றோம். வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். அவரும் சார் இதை விற்றாதான் சார் இன்றைக்கி வீட்டில் அரிசின்ட்டாப்ல. எனக்கு ரொம்ப மைண்ட் இதாகிடுச்சு. சரி கொடுங்க 2 கண்ணாடி சொல்லி 2 வாங்கிட்டு வந்துட்டேன். கண்ணாடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை எங்கே மாற்றணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி நீட்டு பார்க்கல மாட்டினா நல்லா இருக்காது, அகலமாக மாட்டினா நல்லா இருக்கும். சரி இப்போதைக்கு இதை வச்சுக்குவோம். வா எவ்வளோ கிலோ இருக்குன்னு சொல்ல ஒரு கண்ணாடி? கண்ணாடின்றதுனால பயந்துட்டு தூக்குறதா இருக்கு. இது என்ன ஒரு 8 கிலோ இருக்குமா? 8-9. ஒரு கண்ணாடி 8 கிலோ வச்சலாம். அப்படிதான் வெயிட்டா இருக்கு. ஏன்னா இது 6 mm திக்னஸ். அது கண்ணாடி ரொம்ப திக்னஸ். தம்பல்ஸ தூக்குறோம்ல அந்த கணக்கு வச்சு சொல்றேன். சரி வாங்க போலாம். கண்ணாடியை எடுத்து மாட்டி வச்சு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட். இப்படி போகலான்னு பார்த்தா திடீர்னு எங்க அப்ப சொல்லிட்டாரு வச்சு பாருப்பா. நான் அப்புறம் எப்படி ரொட்டேட் பண்றது? அதான் மண்டையை வந்து ரோலிங் மிஷினா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படியே சுத்திக்கலாம் கேட்டு. எங்கடா இங்கே தானே இருக்கு. ஆமா அப்படி வைக்க கூடாது. எப்படி வேற எப்படி ஸ்ட்ரைட் ஆக்சஸ்ல ஸ்ட்ரைட்ல இப்படி வச்சா நல்லா இல்ல. அப்படியே உனக்கு எக்சர்சைஸ் பண்றதுக்காக இப்படி வைக்க சொல்றியா? ஆமா எனக்கு இப்படி வச்சா பிடிக்கும்னு நினைச்சேன். மேக்கப் போடு. உனக்கு தானே இந்த ரூம், நீயே வச்சுக்க. நான் சாமி ரூம் போறேன். சரி கண்ணாடியை எவ்வளவு கீழே கொண்டு வைக்கிற? சாமி எங்க தானே இருக்காங்க. இப்படி வைப்பேன். சூப்பரா தெரியுறாங்க பாரு. இப்படி மாட்டினா எல்லா சாமியும் சூப்பரா தெரியுறாங்க. கண்ணாடியில கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அவர் அன்னைக்கு தண்ணி ஊத்தி எல்லாம் காட்டினாரு இதுல கண்ணாடியில செக் பண்றதுக்கு. அதுக்காக தான் அப்படி இருக்கு. என்ன விஷயம்னா இப்ப அக்கா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா சாமி எப்படி நம்ம அலங்கரிச்சிருப்போம். இப்ப நம்ம நல்லா ரெடி ஆகிட்டு கண்ணாடி பாக்குறோம், அதே மாதிரி சாமி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இரட்டிப்பா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணாடி வைக்கிறது வந்து அக்கா சொன்ன ரீசனாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இது சாமி அவங்களை எப்படி நம்ம அலங்காரம் பண்ணியிருப்போமோ அதுன்னு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லுங்க. பட் இங்க மாட்டினா நல்லா இருக்கு. சாமி எல்லாருமே தெரியுறாங்க, படத்துல இருந்து சிலை வரைக்கும் எல்லாருமே தெரியுறாங்க. என்ன மச்சான் இப்படிதான் மாட்டணும். இந்த ஆங்கிள் மாட்டா நல்லாவே இருக்காது, இந்த ஆங்கிள் தான் மாட்டணும். ஆனா என்ன பயம்னா கீழேயே இருக்கு. எங்க சாயிதேவ் பொட்டேன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, பொட்டுன்னு போயிடும். அதை யோசனையாகவே இருக்கு. ஓகே நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து நம்மளுடைய சாமி ரூம் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் உள்ள வந்து நம்ம மாண்டி மண்டையர் பார்க்கல. பார்த்தாப்புலனாக்க இருக்க நெல் அள்ளி விட்டு வீசிடுவாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க இந்த பூஜை ரூம்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணினேன். என்ன பண்ணேன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. கீழே வெள்ளி விநாயகர் குட்டியா வச்சிருப்பேன். இங்க நம்மளுடைய புத்தல விநாயகர் இருப்பாரு, இங்க நம்மளுடைய பிக் விநாயகர் இருப்பாரு. விநாயகருக்கெல்லாம் விநாயகர் அப்படின்ட்டு இன்னும் 2 விநாயகர் இருந்தாங்க. அவங்கள நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி முருகர் போட்டோவும் நிறைய இருக்காங்க, அதனால அவங்கள எடுத்து வச்சுட்டேன். இப்ப எனக்கு என்னன்னா இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய குட்டி குட்டி போட்டோஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் முருகர் போட்டோ, அங்கேயும் முருகர் போட்டோ, இங்க பாத்தீங்கன்னா முருகர் சிலை 2. அடுத்தது இங்கேயும் விநாயகர் போட்டோ, இங்கேயும் விநாயகர் போட்டோ, 3 விநாயகர் சிலை. இப்படி இருக்கிறதுனால என்னப்பா இது மண்டை முழுமுழுன்னு இருக்கு. நான் செய்யலப்பா, அந்த அண்ணன் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இவனுக்கு பாத்தீங்கன்னா சுகன்யா இருக்காங்களா ஆக்ட்ரஸ், அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த பய கேரக்டர் பெருசா என்னடா பண்ணுவேன்னு டாக்டர் ஆயிருவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டேன். சுகன்யாவை கூப்பிட்டு வந்து மேல வீடு கட்டி கூடயே வச்சுக்கோ அப்படிங்கிறான். டேய் அவங்களுக்கு உங்க பாட்டியோட வயசோட அதிகம்டா அப்படின்னு சொன்னா, சரி விடுங்கம்மா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டின்னு வரலாமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறான். இவன் ரொம்ப செடியவனு. சுகன்யா உங்களுக்கு பிடிக்குமாப்பா? எவ்வளவு பிடிக்கும்? என்னடா அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்? அடாடாடா நீ தான்டா புள்ள. ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்கிற ஃபோட்டோவையே நிறைய வச்சுக்காம எடுத்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அம்முட்டுதே நாங்கள் வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறோம். பச்சை மிளகா அறுவடை. இங்கே வேறு கிட்ட வந்து காட்டுறேன் மச்சான், எவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாம் ஏன்னா என்னங்கம்மா பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கிறேன். இந்த நல்ல பெரிய மிளகா குண்டு குண்டா இருக்குது. நிறைய வாட்டி எடுத்தோம் இதுல இருந்து மிளகா. இந்த பாருங்க நிறைய வாட்டி எடுத்தாச்சு. என்ன சின்ன செடியில கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோட்ட வந்து பச்சை மிளகா பறிச்சிட்டோம். ஆனா என்னன்னா இது ரொம்ப காரம் அடிக்குமா இந்த மிளகா. மத்ததெல்லாம் குட்டியா இருக்குது. அடுத்த செடியில போய் பிடுங்குவோமா? அதெல்லாம் பறி. என்னங்கம்மா புல்லட் மிளகாயா? புல்லட் மிளகாயா டுப்பு டுப்புன்னு சவுண்ட் வருமோ பிடுங்கும் போது? ஐயோ சிவசிவாவா அங்க. இது பாத்தீங்கன்னா அம்மா இது மிளகா பேர் என்னம்மா? அது நீட்ட மிளகா. சாத்தூர் மிளகாயா?
இது வந்து இது மாதிரி நல்லா வளரும் போல இருக்கு. பழங்களை மட்டும் எடுப்போம். சூப்பரா இருக்கு பாரு. இதெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும். மோர் மிளகா பண்ணா இந்த மிளகா தான் சூப்பரா இருக்கும். மோர் மிளகா நம்ம செடியில இம்புட்டு மிளகாடா. இது பாரு பழுத்து போச்சு. இருங்க எடுங்க இந்த பாருங்க பழுத்துருச்சு. போ பாடிட்டு வாங்கிட்டு ஓடு. இந்த பாருங்க இது என்னடா இதுல தப்பு குழந்த மாதிரி இது பிறந்த மாதிரி குண்டா பெருசா இருக்கு. ஆமா அந்த சைஸ் தான் வரும் சொல்லலாம். பின்னாடி போலாம். பின்னாடி நிறைய மிளகா இருக்கு. என்னங்கம்மா இதாம்மா இது இன்னும் வளரும் போல இருக்கே. அங்க பின்னாடி போலாம். வீட்டு பின்னாடி மிளகா செடி நிறைய இருக்கு. சாய்க்குட்டி கருவேப்பிலை செடி ஏகப்பட்டது வருது. கருவேப்பிலை செடி, மிளகா செடி, அப்புறம் வந்து மாதுளம்பழம், கத்தரிக்காய், செம்பருத்தி கொண்டு வந்து வச்சதெல்லாம் அழகழகா வளரும். அம்மா என்னென்னமோ செடி வச்சிருக்காங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள். அது வந்து ஸ்டார் பராமரிக்கிறது. நான் பின்னாடி பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. புதினா வச்சாங்க. சூப்பரா வளர்ந்து. புதினா வீட்டுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. கை கால வெட்டிக்காதரா. உள்ள வேலை கத்துக்குது. இதோ இருக்கு பாருங்க பாரு. இது அதை விட பெருசு மிளகா. எத்தனை மிளகா அதுல இருக்கு பாரு. இன்னும் பெரிய மிளகா தெரியல. அதை விட்டுரு. வா அங்க போலாம். அங்க இருக்கு நிறைய மிளகா. பாருங்க இது புல்லட் மிளகாவா. இது ரொம்ப பெருசா இருக்கு. நல்லா குண்டு குண்டா இருக்குது. அம்மா இது எல்லாத்தையும் எடுத்து என்னங்கம்மா அம்மாவுக்கு செடி வச்சிருமான்னு பயம். ஆமா ஒரு வாட்டி ஆடு வந்து தின்றுச்சு இலைய. அம்மா போன போக்குல ஆடு இனிமே தலை தெறிக்க ஓடிடுச்சு. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்டா. ஓகே இது எல்லாத்தையும் கொத்தமல்லி. இந்த பாருங்க. அது என்னன்னா இங்க வளர்றது அணில் வந்து தின்னுட்டு போயிருதான். கொத்தமல்லி செடி, புதினா செடி, பாலக்கு எல்லாமே நம்ம வீட்டு. அது என்னது? அது கிழங்கு. மரவள்ளி கிழங்கு செடி. இது ஒரு வாட்டி வச்சாங்க. அது அப்படியே வளர்ந்து. மரவள்ளி கிழங்கு. இங்க இருக்கு கத்தரிக்காய், குண்டு மல்லி. அது ஃபுல்லா மிளகா செடி தான் எல்லாமே. அங்க திராட்சை செடி. இது வந்து லெமன் கிராஸ். லெமன் டீ போடுவோம்னா அது லெமன் கிராஸ். ஆனா இதை நான் ஒரு நாள் போட்டு பார்த்தேன். வாயிலே வைக்க முடியல. அப்படி இருந்துச்சு. இதுல எப்படி டீ போடுறதுன்னே தெரியல. அடுத்து நம்மளுடைய கார்டன்ல பாத்தீங்கன்னா புதினா. நம்ம வீட்டு தோட்டம்ல புதினா. இந்த புதினாவை நீங்க வந்து புதினா ஒரு கைப்பிடி கூட எடுத்துக்கலாம். போட்டு ஒரு 1/4 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிட்டு வெதுன்னு இருக்கும்போது கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு, சக்கரை எதுவுமே வேண்டாம், லெமன் பிழிஞ்சு குடிச்சு பாருங்களேன். அவ்வளோ சூப்பரா இருக்குது. மழை வர வைப்பது. இது நல்லா இருக்கு. அடுத்து அதையும் காமிச்சிரு மச்சான். எங்க மாமியார் இதுல இருந்து ஏகப்பட்ட வாட்டி கீரை எடுத்துட்டாங்க. நிறைய வாட்டி கீரை அறுவடை பண்ணிட்டாங்க. அது பொன்னாங்கண்ணி கீரை அம்மா பறிச்சதெல்லாம். இது இந்த கீரை எத்தனை வாட்டி எடுத்துட்டாங்க தெரியுமா? கொத்தமல்லி, புதினா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு மிளகா செடி இருக்கு. மிளகா பிஞ்சோட இருக்குது. இதோ பாருங்க மிளகா வீடாவே கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி வடின்ற மாதிரி மிளகா வெடியா இருக்குங்க. நல்லா இருக்கம்மா. ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கீரை எதுமா கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. அந்த பொடியா வர்றது கீரை. எதுமா என்ன கீரை? தண்டங்கீரையா? சரி ஓகே. ஸோ நம்ம வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பிடுங்கிறதுக்கு. அதே மாதிரி துளசி மானாவரியா வளர்ந்துகிட்டு இருக்குது அழகழகா. இது வெங்காயம், இது பூண்டு. அதுவும் அங்க பாருங்க வெங்காயம். அது வெங்காயம், இது பூண்டு. பூண்டு. வீட்டுக்கு பின்னாடி உருளைக்கிழங்கு செடி நிறைய இருக்கு. உருளைக்கிழங்கு தான் அன்னைக்கு பறிச்சு காமிச்சோமே. அது வீட்டுக்கு பின்னாடி நிறைய செடி இருக்கு. உருளைக்கிழங்கு செடி வச்சிருக்கோம். ஆமா இங்க வந்து இந்த வீட்டை சுத்தி நம்மளுக்கு பிடிச்ச செடிகளை வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சோ இந்த வீடியோ அங்க பாருங்க அங்க பாருங்க செல்ல கத்தி. ஏய் என்னடா அது? எப்படி பண்ண வெட்டீங்க? மொட்டை மண்டையில போட்டுக்காத நல்லா இருப்ப. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை விட இந்த பச்சை மிளகாய் அழகழகா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு நம்மளுடைய நாகாஸ்வலி நேச்சுரல் அப்படின்றத நான் உங்களுக்கு பின் பண்றேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.